உறவுகள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோரும் வணக்கம் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் ஒரு புதுமுகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அது எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம்னா, நில அளவி சம்மந்தமாக ஆரம்பத்துலேருந்து லேண்டு சர்வே எப்படி பண்ணாங்க, எத்தனை கட்டமாக நடந்துச்சு, யூடிஆர்னால் என்ன, எஸ்எல்ஆர்னால் என்ன, அதே மாதிரி நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே எப்போ நில அளவீடு செஞ்சாங்க, இது டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். உண்மையாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் வந்தால் தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். இதில் என்னென்னா முழுசாக வந்து பட்டானா என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். எத்தனை வகையான பட்டா இருக்குது, அது எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில் சம்மந்தமாக பேச போகிறோம். இதை தாண்டி பார்ட் 3 ஒன்று வர இருக்குது. இந்த பார்ட் 3 பார்த்திங்கன்னா டீட்டு சம்மந்தமாக, அதாவது பத்திரம் சம்மந்தமாகவும் நம்ம பேச போகிறோம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பரோஸ்கான் வந்து அவருடைய சந்தேகத்தை வந்து திரு அருள்வேடி அவன்கிட்ட கேட்பாங்க. தொடர்ச்சி அந்த பேட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது பார்ட் 3 வரும்போது உண்மையில் இந்த 3 வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உண்மையில் நில சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓரளவுக்கு நல்ல அப்டேட் உள்ளவங்களாம் நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிற விதமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு இடத்துல பட்டா பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துக்காரரும் சண்டை நடக்குதுன்னா ஏதாவது பண்ணி பட்டாவை மாற்றிடுறாங்க, ஏதாவது காந்தியை யூஸ் பண்ணி பட்டாவை மாற்றிடுறாங்க. பட்டாவை மாற்றிட்டு அந்த இடம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பட்டா மட்டும் போதுமானதா? ஒரு இடத்தோட உரிமையை கொண்டாடுறதுக்கு பட்டா மட்டும் போதுமானதா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பத்திரப்பதிவே பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் எப்படி பட்டா வாங்குறது? இப்போ ஒரு வாரிசுலேருந்து இன்னொரு வாரிசுக்கு மாறுதுன்னா எப்படி பட்டா வாங்குறது? அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேச போகிறோம். பட்டா மட்டும் போதுமா ஒரு இடத்த சொந்தம் கொண்டாட? பட்டா மட்டும் போதுமான ஆவணம் கிடையாது. அப்போது பட்டானா என்னன்னா 1883 ஆண்டில் வந்து பட்டா பாஸ்புக் ஆக்ட்னு வந்துச்சு. அதை நான் பேஸ் பண்ணி தான் பட்டாவும் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டா வந்து என்னென்னா ஒரு உறவுத்துறை ஆவணமாக கொடுக்கறது. உறவுத்துறையில் வந்து உறவுத்துறை அலுவலர் கொடுக்கறது. பட்டா வந்து வரி செலுத்துவதற்கான ஒரு ஆவணம் மட்டும்தான், அனுபவத்தை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆவணம் வழியே. அது வந்து பட்டா வந்து மூல ஆவணம் கிடையாது, டைட்டில் லீடு கிடையாது. டைட்டில் லீடு என்னன்னா பத்திரம் தான் டைட்டில் லீடு. பத்திரம் தான் பேசும். பத்திரம் தான் டைட்டில் லீடு, பத்திரம் தான் பேசும். கோர்ட்டில் கேஸ் போட்டு டைட்டில் டிக்ளரேஷன் ஒரு ஷூட் இருக்குது. ஓகே, சொத்தை எனக்குன்னு விளம்பரம் பண்ணுங்க, எனக்குன்னு அறிவிங்கிற மாதிரி ஒரு ஷூட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரேயரில் கேட்போம். அப்படி கேட்கும்போது பட்டா வச்சு போட முடியாது, பத்திரத்தை வச்சு தான் போட முடியும். அப்போ பட்டா வந்து ஒரு ரசீது மாதிரி தான். நான் வரி கட்டுறதுக்குள்ள ஒரு ரசீது, நான் அந்த இடத்துல உரிமையை யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஒரு ரசீது தான் அப்படி சொல்லலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் இபி கனெக்ஷனுக்கு வாங்குறதுக்கு, அடுத்து வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து பயிர் கடன் வாங்குறதுக்கு, ஒரு நகை தனியார் வங்கியிலையோ அரசு வங்கியிலையோ வைக்கும் போது பட்டாவும் சிட்டாவும் எடுத்துப்பாங்க. பட் வந்து மூல உரிமை ஆவணமாக எடுத்துக்க மாட்டாங்க. மூல உரிமை ஆவணம் கிடையாது. அனுபவம் பண்ணுறதுக்கு அனுபவம் பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த ஆவணத்தை வச்சு திரும்ப சொல்லலாம், சொசைட்டியில் லோன் கொடுப்பாங்க. இபிக்கு இதுவே போதுமான ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் வைக்கும் போது இந்த பத்திரம் கேட்க மாட்டாங்க, பட்டா மட்டும் கேட்பாங்க. மீண்டும் சொல்கிறது தான், பட்டா வந்து மூல உரிமை ஆகணும் கிடையாது, டைட்டில் லீடு கிடையாது. அதே மாதிரி பட்டா வாங்குறதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்க மாதிரி மக்களோட எண்ணத்தில் ஒரு இது இருக்குது. பட்டா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே நிறையா கஷ்டப்படுறாங்க. இந்த பட்டா வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த பட்டா எப்படி வழங்கப்படுது, யார் வழங்குறா, எத்தனை விதமான பட்டாக்கள் வந்து எத்தனை விதமான பட்டாக்கள் இருக்குது? ஃபஸ்ட்டு 2 பேரில் கொஸ்டினில் கேட்குறாங்க, 2 விதமான கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சொல்லிடுறேன். பட்டா வந்து தனிப்பட்டான்றது ஒன்று இருக்குது, கூட்டுப்பட்டா, அப்புறம் யூடிஆர் பட்டா, நத்தம் பட்டா. நத்தம் பட்டாக்கில் தான் தூய பட்டா, தோராய பட்டா, இது மாதிரிலாம் எல்லாமே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தனிப்பட்டான்றது ஒருத்தர் பேரில் தனியாக இருந்தால் அது பேர் தனிப்பட்டா, இவ்வளோதான் சிம்பிள். ஜாயின் பட்டா இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை நம்பர் இருந்தாலே அது கூட்டுப்பட்டா தான். 2 நபரோ 3 நபரோ, அது எத்தனை நபர் இருந்தாலே அது கூட்டுப்பட்டா. அது பார்த்தீங்கன்னா கூட்டுப்பட்டா மேக்ஸிமம் எப்போ வரும்னா, ஒரு பொது கிணறு இருக்கும்போது வரும். ஒரு பொது வழிபாதையை பிரித்து பாகபணம் பிரித்து வழி ஒதுக்கிட்டும் போது அது எத்தனை பேர் இப்போ ஒரு 4 பேர் பாகபணம் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த 4 பேர் அந்த வழிபாதையத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா 4 பேருக்கு வழிபாதையத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி செக் பந்தி போட்டு பத்திரம் எழுதிக்கிட்டு அந்த 4 பேர் கூட்டுப்பட்டாவும் அந்த வழிபாதையத்துக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த காலத்தில் வந்து ஒரு தானிய வகையை வந்து ஒரு பிரிக்கிறதுக்கு நெல்லோ மற்ற கம்போ அந்த மாதிரி இதை பிரிக்கிறதுக்கு ஒரு பொது இடம் களம்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி களத்து இடம் பொதுன்னு இருக்கும். அப்புறம் ஒரு சில மாவட்டத்தில் வந்து மயானமே வந்து தனியார் நிலத்தில் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கூட்டுப்பட்டாவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிலமும் இருக்கும். நிலத்தை தாண்டி அந்த மாதிரி முன்ன சொன்னது தான் மேக்ஸிமம் கூட்டுப்பட்டாவாக இருக்கும்.
அப்புறம் யூடிஆர் பட்டான்னு ஒன்று இருக்குது. யூடிஆர் பட்டானா யூடிஆர் சர்வேல ஃபஸ்ட்டு போன பார்ட் 1 வீடியோவில் யூடிஆர் சர்வே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சர்வேல கொடுக்குறது யூடிஆர் பட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா நத்தம் பட்டா கீழே வந்து நத்த சர்வே, அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். நத்த சர்வே வந்து 1990 to 97 நடந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தோராயமாக கொடுத்துருப்பாங்க. அதான் ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு சர்வே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், ஒரு சர்வே மென்ஷன் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒருத்தர் குடியிருக்காங்கன்னா அதில் வந்து தோராயமாக ஒரு சென்ட் 2 சென்ட் மொத்தமாக ஒரு பட்டா கொடுத்துருப்பாங்க. அளந்து எஃப்எம்பி கட் பண்ணிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு தோராய பட்டான்னு கொடுத்துருப்பாங்க. தூய பட்டான்றதா கரெக்டாக அக்யூரேட்டாக நத்த சர்வேல கொடுத்தது. ஒரு சில வில்லேஜுக்கு நத்தம் சர்வே நடக்கல, இல்லை ஒரு சில இடத்துல ஒரு கிராமம் ஒரு ரெவன்யூ வில்லேஜ்லேயே ஒரு 4-5 குக்கிராமம் இருக்குன்னா 2-3 நடந்திருக்கும், 2 நடக்க, ஒரு 6 இருக்குன்னா 3 நடந்திருக்கும், 2-3 நடக்கலைன்னா நத்த சர்வேக்கு அப்புறம் கூட கொடுத்துருப்பாங்க, தோராயமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2002, 6, 7 கூட திரும்ப நத்த சர்வேக்கு ஒரு சிங்கிள் ஒரு வில்லேஜுக்கும் அவங்க தாசில்தார் பொறுத்து, டிஆர்ஓ பொறுத்து, கலெக்டரை பொறுத்து, இல்லை சிஎல்ஏ கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நில நிர்வாக ஆணையர், உறவுத்துறை ஆணையர்லாம் போகிறது பொறுத்தும் சர்வே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நத்த சர்வே பண்ணும்போது கொடுக்குறது தூய பட்டா. அதுக்கு இன்பிட்வீன் முன்னாடியும் அந்த சர்வே பண்ணாத பட்சத்தில் அப்புறம் கொடுக்குறது தூயப்பட்டா. தூயப்பட்டா தோராயப்பட்டான்றது ஒரு அளக்காமல் ஒரு இதாக சரி ஒரு பட்டா இவங்க பேர் இருக்குன்றது கொடுக்குறது தோராயப்பட்டா. இதுதான் இதை தவிர இருக்கு. என்னோட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது வரையும் இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பட்டா வாங்குறது கட்டாயமாக பட்டா வாங்கி வச்சுக்கணுமா? ஆமாம், கட்டாயம் பட்டா வாங்கி வச்சுக்கிறது தான் 100% நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்ன சொன்னது பத்திரம் தான் மூல உரிமை, டைட்டில் டீடுன்னு சொன்னேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு பத்திரம் தான் வச்சு தான் நம்பரே ஆகும் கோர்ட்டில். பட்டா வச்சு கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு சிலர் வந்து கூடுதலாக வந்து அனுபவத்தையும் கேட்பாங்க. அனுபவம் நான் தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், நான் வந்து எனக்கு இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வேலைக்கு கேட்டு வேறு இதில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனக்கு பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து பர்மனன்டேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மெயின் ஷூட்டில் டிக்கர் அது ஒரு கோரிக்கை அடிஷ்னலாக வந்து ப்ரேயர் வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கோரிக்கை கூடுதலாக டைட்டில் டிக்ளரேஷனும் பர்மனன்டேஷன் பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு பர்மனன்டேஷன் கேட்கும் போது பட்டா நம்ம பேரில் இருந்தால் அனுபவத்தை நான் காமிக்கிறது வசதியாக இருக்கும். நம்ம உறவுத்துறை ஆகணும், அனுபவத்து சம்மந்தப்பட்ட ஆகணும்னு சொல்லிட்டோம். செகண்டரி ப்ரூஃபாக நம்ம வச்சுக்கலாம். அது பட்டா செகண்டரி ப்ரூஃப்னு சொல்ல முடியாது, அனுபவத்தை காமிக்கிறதுக்கு அது அனுபவத்தை காமிக்கிறதுக்கு அதான் நம்ம பட்டா தான் நம்ம அனுபவத்தை காமிக்கிறதா இருக்குது. அது அக்ரிகல்ச்சர் லேண்டு விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, அது இப்போது தரிசு விளையாத நிலத்தை மணியாக மாற்றுற இடமா இருந்தாலும் சரி, நத்தமாக இருந்தாலும் சரி, பட்டா தான் நமக்கு அனுபவத்தை காமிக்கிறது. வரி கட்டுறதுக்கு இருக்குது. அப்போ தான் நம்ம பத்தத்தை வச்சு அதை வரி கட்ட முடியாது. பத்திரம் பதிவுத்துறையில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணுறது தான் பத்திரம். பட்டா வந்து வருகைத்துறையில் கொடுக்கறது. அடுத்த கேள்விக்கு இந்த ஒரு பட்டா வாங்கணும். இந்த பட்டாவிலேயே நீங்கள் சொன்னது வந்து பட்டாவோட வகைகள்லாம் சொல்லிட்டீங்க. உட்பிரிவு பேஸ் பண்ணி பட்டாக்கள் வந்து 2 இருக்குது. ஃபுல் ஃபீல்டு இல்லை வந்து உட்பிரிவு பண்ணி ஒரு பட்டா கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பட்டாக்கள் அந்த பட்டாக்களை எப்படி வாங்கணும், எந்தெந்த ஆவணங்கள் கொடுக்கணும், அது எப்படி நமக்கு வழங்கப்படுது? இப்போ போய் கேட்டவனே பட்டாவை எடுத்து கொடுக்குறாங்கன்னா கேட்டால் இல்லை, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஓகே. இப்போ பட்டா வாங்குறது மிகப்பெரிய கடினமான விஷயமா இருக்குது. ஏன்னா பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். பட்டாவை எப்படி வாங்குறது, யார்கிட்ட அணுகிறது, என்னென்ன ஆவணங்களை வைக்கணும்? இப்போ பட்டா வந்து எங்கெங்கே மாறுதுங்கன்னா, வருகைத்துறையிலையும் மாறுது, கோர்ட்லேயும் மாறுது. அப்புறம் வருகைத்துறையிலையும் மாறும்போது வந்து வாரிசு உரிமைப்படியும் மாறுது. அது வந்து போத்தி பட்டான்னு சொல்லுவாங்க. போத்தி பட்டா இப்போது எங்கள் தாத்தா பேரில் இருக்குன்னா, எங்கள் தாத்தா இறந்துடுறாருன்னா எங்கள் தாத்தாவோட லீகல் டெத் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு லீகலர் வரவங்களாம் லீகலர் சர்டிஃபிகேட்டு, இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் வச்சு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். இது மட்டும் போதும். அப்போ வரும்போது அந்த லீகலரில் யார் பேர்லாம் எங்களோட தாத்தாவோட வாரிசு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர்லாம் வந்துடும். இதை வச்சு எங்கே விண்ணப்பிக்கணும்? இப்போ 2016க்கு முன்னாடி வரையுமே மேனுவலாக தான் மனு கொடுக்கணும். ஒரு ரெடிமேட் ஃபார்மெண்ட் இருக்கும், இல்லாட்டி இதுவாக இருக்கும்.
அது இருக்கும். அது அதில் கொடுக்கணும். இப்போ 2016க்கு அப்புறம் வந்து ஆன்லைன் தான். எந்த ஒரு இது வந்தாலும் சரி, கோர்ட் ஆர்டர் வந்தாலும் சரி, அடுத்து ரீஸ்டாப்ஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அங்கே அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிட்டு இங்கே வந்துடும். அங்கே ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலே அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிரும். நம்ம லீகல் இயர் பேஸ் பண்ணி பட்டா மாற்றும் போதும் சரி, அங்கே நம்ம அப்ளிகேஷன் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்சி கம்ப்யூட்டர் இ சேவை மையத்தில் இதில் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னா, லீகல் இயருக்கு பௌத்திக பட்டாக்கு டெத் சர்டிஃபிகேட், லீகல் இயர் சர்டிஃபிகேட் போதும். இப்போது யூடிஆரில் வந்து ஏன்ற பர்சன் பேரில் பட்டா இருக்குது. அவரும் பின்ற பர்சனுக்கு வித்துறாரு. இப்போ ஒரு 1995 வித்துறாரு. ஃபுல்ஃபில் ஒரு சர்வே நம்பரில் 1 ஏக்கரா இருக்குன்னா அந்த 1 ஏக்கரா அவர் வித்துறாரு. விற்கும் போது அவர் விழிப்புணர்வு இல்லை அந்த காலத்தில். இப்போ தான் சமூக வலைதளம் இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிடுறான், பீன்ற பர்சன் அவங்க பத்திரம் ஆயிடுச்சு, நம்ம அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு ஒரு அமைதியாக இருக்கார். இன்ன வரையும் அவர் பட்டா வாங்கலை. இப்போ என்னென்னா ஈசேவில் போய் அப்ளை பண்ணணும். ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி அப்ளை பண்ணணும். ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லும் போது மெயினாக ரூல் என்னென்னா சொல்கிறாங்கன்னா, நான் நெட் சென்ட்ரல் நான் விசாரிச்சு வரையும் அங்கே ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே பீன்ற பர்சன் வந்து அப்ளை பண்ணும்போது ஏன்ற பர்சன் பேரில் பட்டா இருக்கான்னு பார்த்துடணும். ஏன் இப்போ இவருக்கு டாக்குமெண்ட் பீன்ற பர்சனில் ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சர்வே நம்பருக்கு பத்திரம் கிடையாது. ஏன் பீன்ற பர்சனுக்கு ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பத்திரம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஏன்ற பர்சன் பேரில் பட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ 1995 ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு எழுதி கொடுத்துருந்தாருன்னா 95 இன்னி டேட் வரையும் வில்லங்கம் அதையும் எடுத்துக்கணும். பீன்ற பர்சனுக்கு ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு எழுதி கொடுத்துட்டு அதே ஏன்ற பர்சன் சீன்ற நபருக்கோ டீன்ற நபருக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னு ஒரு வில்லங்கம் பார்த்துக்கணும். இதையும் பார்த்துட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் ஒன்று பட்டா பத்திரம் எண்ணிக்கையில் வில்லங்கம் எடுத்துடணும். அப்புறம் வந்து பத்திரத்தை வச்சு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு அது கேன் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு ஆதார் கார்டு தேவையில்ல. கேன் நம்பர் ஒரு கேன் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த இ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அந்த கேன் நம்பர் இருந்தால் தேவையில்லை. அது ஆதார் கார்டு தேவை. இல்லை இவர் சொன்ன மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ அந்த ஆதார் நம்பர் வச்சு ஆதார் கார்டு வச்சு தான் ஆதார் கார்டில் உள்ள நம்பரை வச்சு தான் கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. கேன் நம்பர் இருந்தால் அந்த கேன் நம்பர் வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணிடுவாங்க. கேன் நம்பர் இல்லை கிரியேட் பண்ணிட்டு தான் அடுத்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னும் போது இது அன்றைக்கி ஏன்ற பர்சன் பேரில் பட்டா இருந்துச்சுன்னு பீன்ற பர்சன் செக் பண்ணிக்கணும். பீன்ற பர்சன் வந்து 95 இன்னைக்கு தேதி வரலையும் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லைன்றதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பத்திரத்தை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும். இது ஒரு சில இது அப்லோட் பண்ணணும், ஒரு சில இது செக் பண்ணிக்கணும். இவ்வளோ தான். பத்திரம் செக் பண்ணிக்கணும். ஒரு சில இது ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம். வில்லங்கமும் அப்லோட் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த இதில் வந்து சப்டிஷனுக்கு வந்து என்னென்னா, இப்போ அதுவே ஏன்ற பர்சனுக்கு வந்து 1995 எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறது. இதை வச்சு உங்களோட தான் புரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் டவுட்னாலையும் கேட்கலாம். ஏன்ற பர்சன் பேரில் ஒரு 1 ஏக்கரா 3 சென்ட் இருக்குது. ஆனால் அவரோட ஒரு கடனுக்காகவும் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸாக பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து அந்த ஒரு ஏக்கரா 3 சென்ட்டில் வந்து வழிக்காகவோ வேறு ஒரு காரணத்துக்காகவோ ஒரு 3 சென்ட் நிறுத்திக்கிறாரு. பீன்ற பர்சனுக்கு ஏன்ற பர்சன் வந்து ஏன்ற பர்சனுக்கே நிறுத்திக்கிறாரு. நிறுத்திக்கிட்டு தான் 1 ஏக்கரா 3 சென்ட்டில் 1 ஏக்கரா வந்து பீன்ற பர்சனுக்கு சேல் பண்ணுறாரு. அதே அந்த ஃபுல்ஃபிலுக்கு மாதிரியே தான் பீன்ற பர்சன் வந்து நம்ம பத்திரம் ஆயிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, நமக்கு பட்டாவே போகுது, பத்திரமே போகுதுன்னு இவ்வளோ தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அமைதியாக இருக்கார். இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ற பர்சன் பேர்லேயே 1 ஏக்கரா 3 சென்ட் பட்டா காமிக்குது. நாளைக்கு இது என்ன பட்டானா சப்டிஷன்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்கும் போது. அப்படி இருக்கும்போது என்னென்னா விண்ணப்பிக்கும் போது அதே இது தான் விண்ணப்பிக்கும் போது இவங்களும் இப்போது பட்டா பார்க்குற இதுலேயே ஒரு அப்ளிகேஷனுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டா மாட்டில் விண்ணப்பம் பண்ணுற மாதிரி இருக்குது, அதிலே அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஒரு இ சர்வீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே தான் இதில் ஒரு கூடுதலான ஆவணம் என்னென்னா, இதில் ஒரு 400 ரூபா சலான் கட்டணும் சப்டிஷனுக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, ஒரு 95/1ன்ற சர்வே நம்பர்னா இப்போது 95/1A 1Bன்னு சப்டிஷன் பண்ணுவாங்க. 1A வந்து ஏன்ற பர்சன் பேரில் பட்டா கொடுத்துருவாங்க. அப்படின்னு அவர் பேரில் நிறுத்திட்டு அப்படியே வச்சுருவாங்க. பட்டா நிறுத்திடுவாங்க. அந்த 3 சென்ட்டை நிறுத்திடுவாங்க. மீதி 1 ஏக்கரை வந்து பீன்ற பர்சன் பேரில் கொடுப்பாங்க. இதோட ஒர்க் ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம்
ஃபிர்கா சர்வேர் ஆர் விஓ கிட்ட போகும். ஃபிர்கா சர்வே இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பத்திரம் பண்ணிட்டு யாரும் பட்டா வாங்கலை. அதே மாதிரி அந்த காலத்தில் யாரும் நிறைய டிரான்சாக்ஷன் ஆகலை. இப்போ நிறைய டிரான்சாக்ஷன் ஆகுது. பழைய ஆர்டிஆர் ஃபைல், பழைய பத்திரம் பண்ணிட்டும் பட்டா வாங்காமல் இருக்கிறது ஆர்டிஆர் ஃபைல்னு சொல்லுவாங்க. சப்டிஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது இங்கே வரது வந்து எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வாங்குறதுனால ஒரு சில வில்லேஜ் வந்து விஓ கண்ட்ரோலில் போயிடுச்சு. சப்டிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் சர்வேர் ஒர்க்கில் சப்டிஷனுக்கான ஒர்க்கை மட்டும் விஓ கிட்ட கண்ட்ரோலில் போயிடுச்சு. அந்த விஓ வந்து ஃபீல்டு அளந்து 1 ஏக்கரா வந்து பீன்ற பர்சன்கிட்ட அனுபவம் இருக்கான்றது பார்க்கணும். 1 ஏக்கராக்கு வந்து அவங்க வரப்பு கட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும். என்ஜாய்மெண்ட் இருக்கான்றது பார்த்துட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து 8A ஃபைலுன்னு சொல்லுவாங்க. அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைலை க்ரியேட் பண்ணுவாங்க. பத்திரம் எஃப்எம்பி மெயின் எடுத்துவாங்க. அதை ஜெராக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு ரஃப்லி வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணிட்டு ஏபின்னு 1A 1Bன்னு அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு விஓஆர் சர்வேர், அது வில்லேஜை டிபெண்ட் அப்பான் வில்லேஜ். அடுத்து வந்து அது வந்து எல்ஆர்டி கிட்ட வந்து ஃபைலை மூவ் பண்ணிடுவார் சர்வேர் ஆர் ஃபிர்கா சர்வேர் ஆர் விஓ. எல்ஆர்டி வந்து ஸ்க்ரூட்டினிங்ஸ் பண்ணிவிட்டு பத்திரத்தில் இருக்கிற அளவும் எஃப்எம்பி அந்த எல்லா அளவு வரப்போட எல்லா அளவு செக் பண்ணிவிட்டு எல்ஆர்டி அவரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட் ட்ராட்ஸ்மேன். அவர் வந்து ஸ்க்ரூட்டிங் பண்ணிவிட்டு சைன் பண்ணி இன்சில் பண்ணிவிட்டு இவர்கிட்ட அனுப்பிச்சி விட்ருவார். யார்கிட்ட? ஹெட் சர்வேர் ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேர்னு அவர் பேர். அவர் வந்து பதவி பார்த்தீங்கன்னா தாசில்தார் கீழ் பதவி தான். ஹெட் குவார்ட்டர் டெப்யூட்டி தாசில்தார் ஜோனல் பதவி ஈக்குவலான பதவி. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினிங் பண்ணுவார். லிங்க் ஆகுதா, 7.5% தான் பீன்ற விற்றுருக்காரு, விற்று இன்னைக்கு தேதியில் 7.5% பேர் தான் பட்டா இருக்கா, இல்லாட்டி 7.5% ஒரு கையெழுத்து போட்டு பீன்ற% ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்தாலையும் 7.5% பட்டா இல்லாமல் வேறு ஒரு % பேரில் பட்டா இருக்கா, அந்த இது லிங்க், அது பேர் லிங்க்னு சொல்லுவாங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லா லிங்க்கு எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அவர் சைன் பண்ணி தாசில்தார்கிட்ட அப்புறம் ஃபைலு மூவ் ஆகும். லாஸ்ட்டாக வந்து மேனுவல் இனிஷியல் ஆகிறதும் சரி, ஆன்லைனில் வந்து அந்த அப்ளிகேஷன் அவங்களோட ஐடி இருக்கிறதும் அப்ரூவல் ஆகினா தான் லாஸ்ட்டாக வந்து பட்டா அப்ரூவல் ஆகும். இதுக்கான மேக்ஸிமம் டைம்னு பார்த்தீங்கன்னா 30 நாள். சப்டிஷனுக்கு 30 நாள், ஃபுல் ஃபீல்டுக்கு சப்டிஷனுக்கு 30 நாள் உட்பிரிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபைல் பத்திரம் பட்டா வில்லங்கமும் கூடுதலாக வச்சுப்பாங்க. அந்த 800 பணம் கட்டுற சலானு, 400 கட்டுறது, அப்புறம் வந்து எல்லாமே இது வைப்பாங்க. இது வந்து 8A ஃபைலுன்னு சொல்லுவாங்க. 8A கோப்பு. இது ஒரு நம்பர்னு போடுவாங்க. அந்த நம்பரை போட்டு பஸ்லி இயர் தான் மென்ஷன் பக்கத்தில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட்டு வருவாங்க, இயர் வந்துடும். இதுக்கான சப்மிஷனுக்கான மெயினான இதுதான் மெயின். இது ஒன்றும் கூடுதலாக இருக்குது. ஆனால் இந்த 8A ஃபைல் நிரந்தரமாக பராமரிக்கணும். ரூல் படி பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வச்சுருக்கணும். அடுத்து இப்போது அண்ணா கேட்டது முன்னே சொல்லாமல் வந்துட்டேன், இது நான் சொல்கிறது திரும்பவும். ஃபுல்ஃபிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 நாள் தான் டைம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா வில்லேஜுக்குமே விஓ தான் இதுக்கு வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் 7.5% பேரில் பட்டா இருக்கான்றது செக் பண்ணணும். விஓ வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ன்றதுனால ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்ஜாய்மெண்ட்டில் இருக்கா, B100% ஆர் 7.5% என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணும். யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட இருக்கணும், அதர் பர்சன்கிட்ட இருக்கக்கூடாது. ரொம்ப நாள் ஆகிருக்கிறதுனால B100% தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஓரல் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுன்றதுனால இவர்கிட்ட தான் இருக்கணும். இல்லாட்டி அப்படி இல்லை ஏற்கிட்ட இருக்கணும். ஆனால் இவர் 2 தவிர யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அவர் வந்து 5 நாளுக்கு அப்புறம் ஆன்லைன் அந்த ஃபைல் வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து வந்து ஆன்லைனும் ரெக்கமெண்ட் பண்ணி ஜோனல் டெப்யூட்டி தாசில்தாருக்கு அனுப்பிச்சிடுவார். இவருக்கு 10 நாள் டைமு. ஜோனல் டெப்யூட்டி தாசில்தாருக்கு வந்து தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற ஜோனல் டெப்யூட்டி தாசில்தாருக்கு 5 நாள் டைம். அவர் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீல்டு என்ஜாய்மெண்ட்டை பார்க்கலனா கூட லிங்க் பார்த்தாகணும். 7.5% பேரில் பட்டா இருந்தால் B100%க்கு 7.5% விற்றாரா, இன்றைக்கி தேதியில் 7.5% பட்டாவை இருக்கா, இல்லாட்டி 7.5% தவிர வேறு யார் பேரில் இருக்கான்றது அவர் பார்த்தாகணும். இன்றைக்கி தேதியில் அவர் பார்த்துட்டு தான் ஓகே அப்ரூவல் கொடுக்கணும். அப்போ அந்த அப்ரூவல் கொடுத்துட்டா பட்டா வந்துடும் மேக்ஸிமம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃபைல் வைக்கிறது கிடையாது. அதே போல் இது 2005 ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் வந்து சப்டிஷனுக்கும் வைக்கிறது கிடையாது, ஃபுல்ஃபீலுக்கும் இருக்கிறது கிடையாது, சப்டிஷனுக்கும் அந்த 8A ஃபைல் இருக்கிறது கிடையாது, ஃபுல்ஃபீலுக்கும் இருக்கிறது கிடையாது. சமீபத்தில் வந்து தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் வந்து
வருவாய்த்துறை பட்டா மாறுதலுக்கான வருவாய்த்துறை ஆவணம் காணாமல் போச்சுன்னா வருவாய்த்துறை அதிகாரி மேலே அலுவலர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி ஒரு செயலாளருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து அந்தோட இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு தமிழ் தகவல் அன்றில் நடந்த தீர்ப்பு இது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, கிளப்பிங் பட்டான்றது ஒன்று. மேக்ஸிமம் இது யாருக்கும் தெரியாது, நான் இன்றைக்கி தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். கிளப்பிங்கிறது என்னென்னா, இப்போது அதே அந்த ஏன்ற பர்சன் பேரில் முன்ன சப்டிஷன் சொன்ன மாதிரி தான் சொல்லிடுறேன். 1 ஏக்கரா 3 சென்ட் இருக்குது. 1 ஏக்கரா வந்து பீன்ற பர்சனுக்கு வித்துறாரு, 3 சென்ட் நிறுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பீன்ற சப்டிஷன் பட்டா வாங்கிட்டு 2 பேரும் வாங்கிடுறாங்க. ஏன்ற பர்சன் பேரில் 1 ஏன்றதை வாங்கிடுறாங்க. 95/1ன்றது 95/1A, 3 சென்ட் ஏன்ற பர்சன் பேரில். 95/1Bன்றது பீன்ற பர்சன் பேரில். பட்டா நம்பர் வேறுபடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 95/1ன்றது ஏன்ற பர்சன் பேரில் ஒரு 100ன்றது இருக்குன்னா, இவருக்கு அப்புறம் 95க்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் அவர் பேரில் யூடிஏலே பட்டா வந்திருக்கு ஏன்ற பர்சனுங்கள. அதுக்கப்புறம் அடுத்து நிறைய பேர் பட்டா வாங்கியிருப்பாங்க. ஒரு 1000 பட்டா நம்பர் கிரியேட் ஆகிருக்கும். பீன்ற பர்சனுக்கு 1001 பட்டா நம்பர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது பீன்ற பர்சன் ஒரு வாங்கிடுறாரு, 1Bன்னு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீன்ற பர்சன் வாங்கினவர் வந்து திரும்பவும் வந்து ஏன்ற பர்சனுக்கு வித்துறாரு. திரும்பவும் அந்த ரைட்ஸ் வந்து வித்தவருக்கே திரும்பவும் டிரான்ஸ்ஃபர் வந்துடுது, கொடுத்தவரே திரும்ப வாங்கிக்கிறாரு. ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சனுக்கு 1 ஏக்கரா கொடுக்குறாரு. 1 ஏக்கரா 3 சென்ட் டோட்டல் எக்ஸ்டென்ட்லேருந்து திரும்பவும் வந்து பீன்ற பர்சன் வந்து நான் வித்துறேன்னு சொல்கிறாரு. அவரும் நான் வாங்கிக்கிறேன்னு பணம் இருக்கிறதுனால வாங்கிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 95/1A 3 சென்ட், 95/1B 1 ஏக்கரு, ரெண்டுமே வந்து ஒரு உரிமையாளரே ஆயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டா நம்பர் வேறுபட்டுருது. இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 95/1ன்றது ஃபஸ்ட்டு இந்த பட்டா யூடிஏவில் வந்த பட்டா நம்பர். ஒரு எக்ஸாம்பிள் 100ன்னு சொன்னோன்னா 100ன்ற பேரில் அவர் பட்டா நம்பர் இருக்குது. இப்போது நாளைக்கு அடுத்து வந்து 1Bன்றது 1000ன்ற பட்டா நம்பரில் பீன்ற பர்சன் இருந்தது. அவர் பீன்ற பர்சன் விற்றதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து 1Bன்னு அவர் வாங்கிக்கலாம், பீன்ற பர்சன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ அந்த 1B சப்டிஷனை வந்து இவர் 100 பட்டா நம்பர்லேயே வந்து ஏன்ற பர்சன் அவர் பட்டா நம்பர்லேயே 8 வந்துருக்கணும், 1Bயும் 8 வந்துடணும். திரும்ப எடுத்துகிட்டு வந்து அவர் 100ன்ற பட்டா நம்பர்லேயே ஏன்ற பர்சன் 1A 95/1Aவும் 95/1Bன்றது அவரே அதிலே வச்சுக்கிட்டா தான். அதுக்கப்புறம் அது கிளப்பிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த கிளப்பிங்கிற அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிடுறதுக்கப்புறம் ஒரு பட்டா நம்பருக்குள்ளே 2 சப்டிஷன் வருது, எதுக்கு நமக்கு இன்னும் 1ஆவே இருக்கட்டும், பழைய படிக்கு 95/1 இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கிளப்பிங்கிற மாதிரி அப்ளை பண்ணிடுறதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் அந்த 1A 1Bன்றது எடுத்துகிட்டு திரும்பவும் டோட்டல் எக்ஸ்டென்ட்டும் அதே மாதிரி வந்துடும், தீர்வையும் ஒன்றா வந்துடும். தீர்வையும் ஒன்றா வந்து கிளப்பிங்ன்ற 95/1ன்றது வந்துடும். இதுதான் கிளப்பிங்கிறது. மேக்ஸிமம் இது யூடிஆரில் வந்திருக்கும், யூடிஆர் நிறைய பண்ணியிருப்பாங்க. யூடிஆருக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க, ரேராக நடந்திருக்கும். அடுத்து இதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சப்டிஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம எது திரும்ப கிளப்பிங் பண்ணிட்டு அடுத்து திரும்ப எப்பயும் சப்டிஷன் பண்ணுற சூழ்நிலைக்கு போகணும் அப்படின்றதுனால அப்படியே விட்டுறாங்க. தேவைப்பட்டால் கிளப்பிங் பண்ணி வாங்கிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ஒர்க் ஃப்ளோ தான், சர்வேர்கிட்ட தான். இது விஓ சப்டிஷன் மாதிரி விஓ சர்வேர் கிடையாது. சர்வேர் விஓ சர்வேர் சப்டிஷனுங்கிற மாதிரி கிடையாது. கிளப்பிங்கு சர்வேர் மட்டும்தான். ஃபுல்ஃபிலுக்கு விஓ மாதிரி கிளப்பிங்க்கு சர்வேர் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வேருக்கு அப்புறம் LRD லேண்ட் ரெக்கார்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கிட்ட போகும். லேண்ட் ரெக்கார்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அப்புறம் LRDக்கு அப்புறம் ஹெட் சர்வேர் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே கிட்ட போகும். அடுத்து தான் தாசில்தார்கிட்ட போகும். இதுக்கும் 30 நாள் டைம். இது வந்து பட்டா எப்படிலாம் மாறுதுன்றதுக்கோசரம் வருது. இந்த ஒரு 3 வகையாக மாறுது. இதுக்கான கோப்பு வந்து இப்போ அதுக்கு வந்து 8A, இதுக்கு வந்து RSR கோப்புன்னு சொன்னோம். இப்போ இதுக்கு எந்த மாதிரி கோப்பு சேவ் பண்ணியிருப்பாங்க? இதுக்கும் ஒரு ஃபைல் நம்பர் போட்டு கிரியேட் பண்ணுறாங்க. சப்டிஷன் மட்டும் தான் 8A ஃபைல்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து அவங்களோட தனிப்பட்ட அதிகாரத்தில் வந்து வருவாய்த்துறையில் இந்த ஒரு கூடுதலான விஷயத்தை சொல்லிவிட்டு இவருக்கு அண்ணா கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன். வருவாய்த்துறை அதிகார அலுவலகத்திலேருந்து ஏதோ ஒரு பல கடிதம் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கா நம்பர்னு இருக்கும், பாமு நம்பர்னு இருக்கும், நீமு நம்பர் இருக்கும், மூணு இருக்கும். நாக்கானா நடப்பு ஆண்டு கணக்கு, மூமுனா 3 ஆண்டு, நிரந்தரம்னா நீமுனா நிரந்தர ஆண்டு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பாமுனா 10 ஆண்டு. இதில் அவங்களோட தனிப்பட்ட அதிகாரத்தில் ஏதோ ஒரு நம்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சப்டிஷன் மட்டும் தான் 8A ஃபைல்ன்றது அது ஆரம்பத்துலேருந்தே சர்வே ஆக்ட்லேயே சொல்லுது, ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. கிளப்பிங்கும்
ஃபுல்ஃபில்லும் வந்து அவங்களோட தனிப்பட்ட அதிகாரில் ஏதோ ஒரு ஃபைல் நம்பர் போட்டு வைக்கிறாங்க. அது வந்து ஆனால் மிஸ் பண்ணிடுறாங்கிறதுக்கோசரம் இப்போ தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு வந்து தகவல் கேட்டு 611 பெட்டிஷன் தகவல் அறியும் சட்டம் பிரிவு 6(1) கீழ் மனு செய்து அதிகமாக வரும்போது நில ஆவணம் தான் கேட்குறாங்க, நிலப்பிரச்சனையால் தான் கேட்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஆணையர் அவர்களுக்கே அதிகமாக தெரிய வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆணையமாக 2ஆம் மேல்முறையீடோ புகார் மனுவோ அதிகமாக வர்றது வந்து நில சம்மந்தப்பட்ட ஆவணமோ பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட ஆவணமோ அப்போது நிலம் அளப்பது தொடர்பான ஒரு பெட்டிஷனாக 641 பெட்டிஷனை வந்ததுக்கப்புறம் 2ஆம் மேல்முறையீடாக கன்வெர்ட் ஆகி வர்றதுனால தான் இவங்க வந்து இப்போ வந்து வருவாய்த்துறை ஆவணம் பட்டா மாறுதலாம் நிரந்தரமாக வச்சுருக்கணும், வேணும்னு வந்து வேணுமோ அது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போது எஃப்எம்பியில் மேப் இருக்குது, எஃப்எம்பியில் ஒரு இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த 2 அளவுலையுமே வந்து முரண்பாடு இருக்குது. எஃப்எம்பியில் வந்து எனக்கு அதிகமான இடம் இருக்குது, ஆனால் பட்டாவில் கொடுத்துருக்க வந்து குறைவான இடத்த கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த அதிகமான இடத்த தான் எல்லோரும் விரும்புவாங்க. இப்போ வந்து பட்டாவில் அதிகமான இடம் இருந்துச்சுன்னா எனக்கு பட்டாவில் உள்ள மாதிரி எஃப்எம்பியில் மாற்றி கொடுங்க, இல்லை எஃப்எம்பியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எஃப்எம்பியில் இருக்க மாதிரி பட்டாவில் மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி தீர்வு பண்ணுறது? இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா எஃப்எம்பியில் வந்து எனக்கு வந்து ஒரு ஏக்கர் இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பட்டாவில் வந்து 85 சென்ட் 90 சென்ட் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அது எப்படி நம்ம தீர்வு பண்ணுறோம்? இதுவும் ஒரு சரியான கேள்வி. நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது இதுக்கு. நிறைய வந்து 1 சென்ட் 2 சென்ட்டுக்கே கூட நம்ம கூடுதலாக வந்தால் நல்லா இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். இப்படி இருக்கும்போது என்னென்னா எஃப்எம்பி அந்த காலத்தில் உருவாக்குனது எப்படின்னா செயின் அளவு முக்கோண வடிவில் தான் அளந்து செயின் வச்சு தான் அளக்குந்தாங்க. இப்போ தான் டேப்பு டிபிஎஸ் ட்ரோன் கேப்ரா அப்படின்னு வந்திருக்கு. ஒரு விஞ்ஞான உலகத்தில் தொழில்நுட்பத்தின்படி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் அளவு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸாக டாலரன்ஸில் வரும். கூடுதலாக குறைதலாக வந்து ஒரு பட்டாவில் வந்து 1 ஏக்கர் இருக்குன்னா அது எஃப்எம்பி வச்சு அளந்து ஃபீல்டு அளந்துன்னு வச்சிங்கன்னா 95 சென்ட்டும் நம்ம ஃபீல்டு அளந்ததுக்கப்புறம் அந்த இப்போ இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு அளந்ததுக்கப்புறம் 95 சென்ட்டும் வரலாம். அந்த எஃப்எம்பி அந்த சப்டிஷனுக்கான அளவில் பரப்பளவில் 1 ஏக்கர் 5 சென்ட்டும் வரலாம். ஒரு கூடுதலாக குறைதலாக ஒரு 5-6 சென்ட்டில் முன்ன வரும்போது அதை நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. டாலரன்ஸ்னு விட்டு தான் போய் ஆகணும். நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட யார்கிட்ட கொடுக்கணுமோ அலுவலர்கிட்ட யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்ககிட்ட கொடுத்தாலும் இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பெட்டிஷனை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, கடப்பில் போடுவாங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம பட்டாவில் 1 ஏக்கரை இருக்குது, ஆனால் எஃப்எம்பி ஃபீல்டு படி அளந்தால் 1 ஏக்கரை 30 சென்ட் வருதுன்னா அது வந்து மேக்ஸிமம் இதுவாக தான் இருக்கும். இது இருக்கலாம். நம்ம யூகத்தின் படியெல்லாம் சொல்லுது. ஒரு பட்டாவில் வந்து 1 ஏக்கரா வருது, எஃப்எம்பி படி இன்னைக்கு இதெல்லாம் ஜிபிஎஸ்ல அளந்தா ட்ரோன் கேப்ரா அளந்தா 30 சென்ட் கூடுதலாக வருது எஃப்எம்பி அளந்தா அப்படின்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாருக்கும் தப்பு நடக்கலாம். இப்போ யூடிஆர் சர்வே பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் கையில் தான் நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்வே நம்பர் இவங்க அனுபவம், இந்த சர்வே நம்பர் நம்ம அளந்ததுபடி எஃப்எம்பி இந்த நாள் அளவு இது வந்து 10 சென்ட்ன்றது. அது அப்படி எஃப்எம்பி படி 10 சென்ட்ன்றது இப்போ எஃப்எம்பி படி 10 சென்ட்னு வருது, அங்கே 8 சென்ட் போட்டுப்பாங்க, 8 சென்ட் 7 சென்ட்னு போட்டுப்பாங்க. அது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை எழுத்துப்படியாக இருக்கலாம். நம்ம அப்படி இருக்கும்போது அந்த கையில் எழுதின ஒரு காப்பி இருக்கும், அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது சிரமமாக தான் இருக்குது. ஒரு சிலர் எடுக்கிறாங்க, அது எடுத்துகிட்டு நம்ம எங்கே தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப அதிகமான பிள்ளையாக இருக்கும் போது வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. நம்ம என்னோட அனுபவத்தில் அந்த விஷயத்தை நான் பார்த்தது கிடையாது. இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம், நீங்கள் கேட்டதோடி அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது கையில் எழுத நடந்திருக்கா இல்லை வேற என்ன நடந்திருக்குன்றது பார்க்கலாம். ஆனால் மேக்சிமம் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு நேரம் நடந்திருக்கலாம். அதுவே பட்டாவில் வந்து 1 ஏக்கரை இருக்குது, எஃப்எம்பி அளந்தால் கம்மியாக இருக்குன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொன்ன மாதிரி யூடிஆருக்கு முன்னாடி சர்வேயில் எஸ்எல்ஆர் சர்வேலையாக இருக்கட்டும் ஆர்எஸ்ஆர் சர்வேலேயே லிங்க்ஸ் அளவு எஃப்எம்பியில் இருக்கிறது 5 லிங்க்ஸ் 1 மீட்டர்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அது பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்லேருந்து மெட்ரிக் மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணும்போது தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ 100 லிங்க்ஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது 20 மீட்டருக்கு போகிறதுக்கு பதில் ஒரு 17 மீட்ரு 18 மீட்ரு போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். அப்படி போட்டு அந்த சப்டிஷன் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இப்போ இருக்கிற கரண்ட் எஃப்எம்பி வச்சு தான் அளப்பாங்க. மீட்டர் மெஷர்மெண்ட்டு ஆன்லைனில் இருக்கிறதோ கையில் வரைஞ்ச எஃப்எம்பி வச்சு தான் எழுதுவாங்க. கையில் வரைஞ்சதும் வீடியோ தான் அதை கையில் வரைஞ்சதை பொறுத்து ஆன்லைன்லேயே கொலாப்ஸ் லேண்டே வரைஞ்சிருக்காங்க. கொலாப்ஸ் லேண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த இதை வச்சு பார்த்துட்டாவே அந்த இது நடந்து ரொம்ப பட்டாவில் வந்து 1 ஏக்கரா இருக்குது. எஃப்எம்பி படி ட்ரோன் கேமராவோ ஜிபிஎஸோ டிஜிட்டல் இது வச்சு அளந்தோம்
டிஜிட்டல் இதை வச்சு மிஷின் வச்சு அளந்தா எஃப்எம்பி 4 பக்கம் அளவு முறையான செவ்வகம் முறையற்ற செவ்வகமோ முறையற்ற சதுரமோ அப்படின்ற மாதிரி அளந்தா 70 சென்ட் வரணும் போது நம்ம பழைய எஃப்எம்பி எடுத்து கன்வர்ஷன் பண்ணும்போது ரைட்டாக இருக்கா அப்படின்றத அதை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லதா, அதை செக் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஒரு மாதிரி அளவீடு மாறி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. மனித பிள்ளைகளாக தான் இருக்கும், மனிதர்களோட எரராக தான் அதுவும் இருக்கலாம். அதே போல் வேற ஒரு தவறுதெல்லாம் நடந்திருக்கலாம். அது நம்ம மெயினானது என்னோட அனுபவத்தின்படி அந்த சைனிலிருந்து கன்வர்ஷன் பண்ணும்போது நிறைய தப்பு நடந்திருக்கு. கன்வர்ஷன் அந்த அளவீடு மாறும்பொழுது நிறைய பிள்ளையா இருக்கும். கணக்கு அளவீடு மாற்றும் போது யூடிஆருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைன் அளவு அது வந்து பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட், மீட்டர் வந்து மீட்டர் அளவு அது மெட்ரிக் மெஷர்மெண்ட். யூடிஆருக்கு முன்னாடி மேப்பில் செயின் அளவு, யூடிஆரில் மீட்டர் அளவு அப்படி மாற்றி தான் வரைஞ்சிருப்பாங்க. கன்வர்ஷன் மாற்றி வரைஞ்சிருக்காங்க. கன்வர்ஷன் மாற்றும் போது தப்பு நடந்திருக்கும். அப்போ நம்ம வந்து எங்கே பிழை நடந்திருக்கு எஃப்எம்பியில் போட்டு இப்போ 2.4 மீட்டர்னு போடுறதுக்கு பதிலாக அந்த புள்ளியை மறந்துட்டு 2-4 சேர்த்தே போட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தப்பு நடந்துருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது அது என்னன்னா எங்கே பிழை நடந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி எங்கே மாறும்போது எங்கே பிழை நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்து மேற்கோள் காட்டும் போது அவங்க அதை மாற்றி தர வாய்ப்பு இருக்குது. ஓகே சரி ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம பட்டானா என்ன, பட்டா வந்து எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க, அப்போ இனிமேல் யாரும் பட்டா வச்சுக்கிட்டு சண்டைக்கு வர முடியாது. அது இன்னொரு சொல்லிடுறேன். அப்போ அதை முடிக்கும் போதே அதை சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டா ஆட்டோமேட்டிக் பட்டாங்க சார். இப்போ வந்து பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறமே நம்ம பட்டாக்கு விண்ணப்பிக்கலாம் தேவையில்லை, அதுவே பட்டாவே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா வகையான நிலத்துக்குமே வந்துடுமா? அது எப்படி நடக்குது? அந்த இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியில் பத்திரம் பண்ணும் போதே பட்டா மாறுதான்னு கேட்குறீங்க அதுதானே? ஆமாம். இப்போ பத்திரம் பண்ணும்போதே ரீச் ஆஃபீஸில் இன்றைக்கி போய் பத்திரம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் விண்ணப்பம் உருவாகும். 2த்துக்கு மட்டும்தான் எப்படியும். இது சப்டிஷனுக்கும் ஃபுல்ஃபில்லுக்கு மட்டும் தான் உருவாகும். நான் கூடுதலாக உனக்கு கிளப்பிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு உருவாகாது. அதுக்கு கிடையாது. அதுக்கு அங்கே உருவாகாது. தனியாக தான் விண்ணப்பம். நம்ம தனியாக தான் நம்ம கிளப்பிங் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு அங்கே விண்ணப்பிச்சுக்கணும். ஓகே. ஆனால் சார் சப்டிஷன் ஆஃபீஸில் இன்னைக்கு இதில் உங்கள் பேரில் பத்திரமோ பட்டா இருக்குது, நீங்கள் எனக்கு சேல் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஒரு சர்வே நம்பரில் இருக்கிற முழு பரப்பளவு எனக்கு சேல் பண்ணீங்களா சரி, அதில் ஒரு சர்வே நம்பரில் ஒரு சென்ட் நிறுத்திக்கிட்டு பேலன்ஸ் எக்ஸ்டெண்ட் எனக்கு சேல் பண்ணீங்களான்னு சரி, நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னா சப்டிஷன் வந்தாலே ஃபுல்ஃபில்னு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. அதுவாகவே அது அங்கே ரீசார்ஜ்லேயே ஜென்ரேட் ஆகிடும். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு எப்படின்னா ஒரு சர்வே நம்பர் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதான் ஃபுல்ஃபில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபுல்ஃபில் ஃபுல்லாக கொடுத்துருக்கணும். நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கும் போது என்னென்னா உங்கள் பேர்லேயே பட்டா இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பேரில் பட்டா இருக்கணும்னா அதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என் பேரில் இப்போ எங்கள் அப்பாவோட இடம் நான் வந்து டெத் வாரிசு வச்சு உங்களுக்கு விற்கிறேன் அந்த இடத்த, அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு மாறாது என்ன? அந்த மாதிரி இடங்களுக்கும் மாற்றலாம். அது எப்படின்னா இப்போது உங்கள் அப்பா பேரில் பட்டா இருக்குது, இப்போது நீங்களோ உங்கள் கூட பிறந்தவங்களாம் சேர்ந்து எனக்கு சேல் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து நீங்கள் லீகல் படி உங்கள் பேரில் மாற்றிக்காமலே டெத்து லீகல் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு சார்பதியோட அலுவலகத்தில் சார்பதியோலருக்கு வந்து ஒரு பயம் வரலாம். ஆமாம், இவங்க தானா அது வாரிசு சான்றிதழ் வந்து இத்தனை பேர் தான் தவறாக வாங்கியிருப்பாங்களா, இன்னும் கூடுதலாக கூட வாரிசு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கருதும் போது இது வந்து நம்ம வந்து மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோன்றும் போது மாற்றாமல் பண்ணிடுவாங்க. அப்படி மாற்றாமல் பண்ணுவாங்கன்ற பட்சத்தில் என்ன எப்படின்னா அங்கே அவங்க வந்து பயோமெட்ரிக் ஃபோட்டோவோ தம்ஃபோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் டைம்லேயே ஒரு 4 S கேட்கும். அந்த ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அந்த 4 S கொடுத்தா மட்டும்தான் அங்கே பட்டா மாறும், ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாறும். ஓகே. அந்த 4 S ஒரு S கொடுக்கலன்னா கூட நோ கொடுத்துட்டாங்கன்னா கூட பட்டா மாறாது. அதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். தனியாக விண்ணப்பிக்க தேவையில்ல. பட்டா மாறலன்றப்ப பட்டா மாறிச்சுன்னா அன்னைக்கு இதுலேயே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் உங்கள் பேரில் என் பேரில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என் பேரில் பட்டா வந்துடும். அவங்க நோ கொடுத்துட்டாங்கன்னா அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. அந்த பட்டா மாறலன்ற பட்சம் விஏ கிட்ட வந்துடும். அப்படி இங்கே வந்துடும், வெரிஃபிகேஷனுக்கு வந்துடும். விஓ கிட்ட வெரிஃபிகேஷன் கொடுக்கறது இவங்க கொடுக்கறதுக்கு வந்துடும், இவங்க கிட்ட வந்துடும். அவங்க மாறலன்ற பட்சத்தில் இங்கே வந்துடும். அங்கே பட்டா மாறுதும் தமிழ் மூலமாக தான் மாறுது. தமிழ் சாஃப்ட்வேர் அங்கே அவங்களோடது பதித்துறையோடது பயோமெட்ரிக் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு டிசிஎஸ் சாஃப்ட்வேர்.
பட்டா மாறது மட்டும் தமிழ்ல சாஃப்ட்வேர். ஓகே. இது ரெண்டும் கலந்து தான் மாற்றி கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. டிசிஎஸ் மூலியமாக தான் அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். ஓகே. டிசிஎஸ் மூலியமாக தான் அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிட்டு பட்டா மாறும். ஓகே. அவங்க நோ கொடுத்துட்டாங்கன்னா டிசிஎஸ் மூலிமா அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிட்டு நோ உங்கள் அப்ளிகேஷன் இங்கே வந்துடும். விஓக்கு தமிழ் நிலத்துக்கு வந்துடும், விஓக்கு வந்துடும். விஓ அவங்களோட ஐடி இருக்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், அவங்களுக்கு அங்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஜியோ நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது அவரோட நான் பிடிஎஃபாக உங்களுக்கு வைக்க சொல்கிறேன். இந்த இது நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2020 ஜியோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 84/2020 ஜியோ நம்பர். நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஜியோன்னு போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். இதிலே வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்க இந்த பேசிக்கான நாலேஜ் இருக்குது. வருவாய்த்துறையை பற்றி, பதிவுத்துறையை பற்றி, நில அளவைத்துறை பற்றி இருக்குன்னா எப்படிலாம் பட்டா அந்த லிங்க் ஆகிறத பற்றி இவர் கேட்டார். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேரில் பட்டா இருக்குது, எங்கள் அப்பா இறந்துட்டார், நாங்களாம் லீகலாக படி பேஸ் பண்ணி பட்டா கொடுக்கணும்னா அந்த இதுக்கு லிங்க்கில் படி பட்டா கொடுக்கலாமா அது லிங்க் பார்க்கலாமான்றது இந்த இதிலே எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த 4 எஸ் கொடுக்குறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு விஏ கிட்ட வந்து வாங்குறது சிரமமாக இருக்குன்னா ஒரு ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் வாங்குறீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து எனக்கு இங்கே ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, இல்லை நீங்கள் மாற்றுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, இதில் எந்த ஒரு லீகல் பிரச்சனை கூட இல்லை, கரெக்டாக லீகலாக இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறது நல்லது. நீங்கள் ஓரல் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறது நல்லது. டாக்குமெண்ட் சப்மிட் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரைட்டர் மூலியமாகவும் சரி, நீங்கள் அட்வொகேட் மூலியமாகவும் சரி, நீங்கள் சிட்டிசன்ஷிப்பாக நீங்கள் குடிமக்களாக வந்து உங்களோட ஆவணத்தை நீங்களாக பதிவு செஞ்சுக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து சார் இது வந்து ஃபுல்ஃபில்லாக தான் நான் வாங்குகிறேன், இங்கே எனக்கு நீங்கள் பட்டா மாற்றி கொடுங்க, அந்த எஸ்ஸு கொடுத்து நீங்கள் பட்டா மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் ஓரலாக வைக்கலாம். அந்த இதுதான் ஆட்டோமேட்டிக்கான பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான மெயினான சாராம்சம், முக்கிய இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மேக்ஸிமம் வருவாய்த்துறையோட இந்த பட்டா பற்றி பேசினாலும் வருவாய்த்துறையோட நான் படிநிலை சொல்கிறேன். ஐரஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், படிநிலை. லோயரில் பார்த்தீங்கன்னா விஓ ஆஃபீஸ், லோயர்லேருந்து நான் மேலே போகிறேன். கிராம நிர்வாக அலுவலர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவருக்கு கீழே கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க, விஓவோட அசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, அவங்க ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக வருவாய் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. விஓவுக்கும் தனியாக ஆஃபீஸு, ஆர்ஏக்கும் தனியாக ஆஃபீஸு. ஆர்ஏ ஆஃபீஸ் வந்து பிற்கா ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க. பிற்கா ஆஃபீஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் தாலுகா ஆஃபீஸு. தாலுகா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸரும் இருப்பாங்க, ஓஏ இருப்பாங்க, அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாசில்தார்லேயே 3 வகையாக இருக்காங்க. லோயர்லேருந்தே சொல்லிட்டு போகிறேன். ஜோனல் டெப்டி தாசில்தார், ஜோனல் டெப்டி தாசில்தாருக்கு மேலே ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாசில்தார். ஜோனல் டெப்டி தாசில்தார் மண்டல துணை வட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாசில்தார் வந்து தலைமையிடைத்து துணை வட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. அவருக்கு மேலே வட்டாட்சியர், அவருக்கு வந்து தாசில்தார்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் ஹெட்டு பார்த்தீங்கன்னா வட்ட நீதிபதினு சொல்லுவாங்க, தாலுக் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க வருவாய்த்துறையில். இவர் வந்து கோஸ்ட் ஜுடிஷியல் தான், வருவாய்த்துறையோட ஒரு நீதிபதினு சொல்லுவாங்க. தாசில்தார் தான் ஹெட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ, வருவாய் கோட்டாட்சியர். ஆர்டிஓக்கு ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மாவட்டம் மொத்தம் 8 தாலுக்கு இருக்குன்னா 4 தாலுக்கு ஒரு ஆர்டிஓ, இன்னும் 4 தாலுக்கு ஒரு ஆர்டிஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர். அடுத்து இந்த 2 ஆர்டிஓவும் கண்ட்ரோல் பண்ணுவார், 8 தாலுக்கையும் கண்ட்ரோல் பண்ணுவார். எத்தனை ஃபிர்காவும் இருக்கோ அத்தனை ஃபிர்காவும் கண்ட்ரோல் பண்ணுவார். எத்தனை விஓ இருக்காரோ அத்தனை விஓவும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் கண்ட்ரோல் பண்ணுவார், விஓ ஆஃபீஸும் கண்ட்ரோல் பண்ணுவார். வருவாய்த்துறையில் மாவட்ட லெவலில் டிஆர்ஓ தான், டிஆர்ஓக்கு மேலே கலெக்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாள மிஸ்டேக்குன்றது இருக்குன்ற பட்சத்தில் கொடுத்துட்றாங்க. யூடிஆரில் கரெக்ஷனு, யூடிஆருக்கு அப்புறம் இந்த சிட்டாவில் சுழிச்சிட்டு பட்டா மாற்றிட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், விஓவுக்கும் ஜோனல் டெப்டி தாசில்தாருக்கு அதிகாரம்னு சொல்லியிருப்பேன். சப்டிவிஷன் கிளப்பிங்கும் தாசில்தாருக்குன்னு சொல்லியிருப்பேன். தாசில்தார் கீழே தான் ஜோனல் டெப்டி தாசில்தார் பட்டா கொடுக்குறாருனாலையும் ஜோனல் டெப்டி தாசில்தார் கொடுத்தாருக்கு அவர் ரத்து பண்ணுறதுக்கோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தாசில்தாருக்கு அதிகாரம் கிடையாது. ஜோனல் டெப்டி தாசில்தார் ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறனா நீங்கள் தப்பு பண்ணிக்கலாம், ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் ரிவ்யூ கேட்கலாம், திருத்துங்க அப்படின்றது ஒரு ஆன்லைன் பெட்டிஷன் போட்டோ லெட்டர் கொடுத்து கூட கேட்கலாம். அவங்களோட தனிப்பட்ட அதிகாரம்லாம் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்து வந்து ஃபுல்ஃபில்லிங் கிளப்பிங் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னா பட்சத்துலையும் கூட தாசில்தாருக்கு அடுத்து அவர்கிட்ட ரிவ்யூ பெட்டிஷன் கேட்கலாம், நீங்கள் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க,
நீங்கள் இது கரெக்டாக இருந்தோம், நீங்களா ஒரு ஹியூமன் எரர்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு மாற்றி கொடுங்கன்ற பட்சத்தில் லெட்டராக கொடுக்குற பட்சத்தில் மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்த ஆளுக்கிட்ட தான் அனுப்புவாங்க. யூடிஆருக்கு அப்புறம் தப்பு கைச்சீட்டல் நடந்திருக்கு, இப்போ பட்டா வாங்கும் போதும் தப்பு நடக்கிறன்ற பட்சத்தில் ஜோனல் டெப்டி தாசில்தார் பண்ண தப்பு சரி, தெரிஞ்சு தெரியாமோ, தாசில்தார் மட்டும் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணுற தப்புலும் சரி, நீங்கள் ஆர்டிஓ கிட்ட தான் பெட்டிஷன் கொடுத்து லீகலாக பட்டா பாஸ்புக் ஆக்ட் படி ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ ஒரு கோட்டாட்சியர் கிட்ட தான் திருத்தி ஆகணும், உங்களோட சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ கிட்ட. யூடிஆர் சர்வேன்னு பார்ட் 1ல் பேசியிருப்போம். அது யூடிஆர் மிஸ்டேக் இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா பேரில் பத்திரம் இருக்குது, யூடிஆருக்கு முன்னாடி எஸ்எல்ஆரில் ஒருத்தர் பேரில் பட்டா இருக்குது, இல்லாட்டி ஆர்எஸ்ஆர் பேரில் என்னோடய வில்லேஜுக்கு என்ன சர்வே வந்திருக்கு, அந்த சர்வேயில் எங்கள் தாத்தா பேரில் பட்டா வேறு ஒரு பேரில் பட்டா வந்திருக்கு, ஜென்யூனாக அவர் பேர் தான், அவர்கிட்ட எங்கள் தாத்தா வாங்கியிருக்காரு. யூடிஆர் சர்வேயில் என்னோடய தாத்தா வெளியூர் ஏதோ ஒரு காரணத்தால் போயிட்டார். அந்த இடத்த எங்களோட ஊர்லேயோ இருக்கவங்க என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்கன்ற பட்சத்தில் யூடிஆரில் என்னோட அனுபவத்தின்படியும் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறவர் என்னோட இடம்னு சொல்லும் போது பட்டா அவர் பேரில் கொடுத்துருப்பாங்க. அப்படி அது போல் நடந்திருக்கும். பத்திரத்தையும் எங்கள் தாத்தா வாங்கியிருந்தாலும் சரி, அனுபவிச்சிரு பேர்லையும் பட்டா கொடுத்துருப்பாங்க. இல்லை எங்கள் தாத்தா பேர்லேயோ ஜமீன் வில்லேஜ்னா எங்கள் ஜமீன் வில்லேஜில் எங்கள் தாத்தா பேரில் பட்டா வந்திருக்கும். யூடிஆர் சர்வே நடக்கிற வரையும் எங்கள் தாத்தா உயிரோடு இருக்காருன்னா, யூடிஆர் சர்வே நடக்கிற டைமில் எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கிறார், ஆனால் வெளியூரில் இருக்கார், எங்கள் ஊரில்ன்ற பட்சத்தில் எங்கள் தாத்தா பேரில் போடாமல் அனுபவத்தின் பேரில் இருக்குது, அவர் பேரில் பட்டா வந்துட்டுனா அதை எல்லாத்தையும் யூடிஆரில் நடந்திருக்க தப்பை பொறுத்து அது பட்டா நம்ம பேரில் எங்கள் தாத்தா பேரில் யூடிஆருக்கு முன்னாடி பத்திரம் இருந்தாலும் சரி, பட்டா இருந்தாலும் சரி, யூடிஆரில் வேறு ஒருத்தர் பேரில் பட்டா வந்துச்சுன்னா யூடிஆரில் தப்புன்னு சொல்லி டிஆர்ஓ கூட தான் நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தாகணும். அடுத்து நீங்கள் அவங்க லேட் பண்ணுறாங்க, ஒரு 30 நாளில் கேட்கல முடிக்கலன்ற பட்சத்தில் எல்லாருமே இப்போது சமூக வலைத்தளம் மூலிமா பெட்டிஷன் முடிக்காத பட்சத்தில் ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறாங்க. இந்த மனு மீது நடவடிக்கை எடுத்த விவரம் எப்போது முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கும் அவங்க வேலை செய்யலை, டிலே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரிட் ஆஃப் மேண்டமஸ்லாம் போடலாம். 30 நாள் முடிஞ்சு போச்சு, 45 நாள் முடிஞ்சு போச்சு, 60 நாள் ஆகுது அப்படின்னா மேண்டமஸில் நான் இன்றைக்கி தேதியில் பெட்டிஷன் கொடுத்தேன், இல்லைன்னு பெட்டிஷன் நான் யூடிஆரில் தப்பு நடந்துச்சு, எங்கள் தாத்தா பேரில் வந்திருக்க வேண்டியது, எங்கள் தாத்தா இறந்துட்டார், இப்போ இன்னைக்கு தேதியில் இறந்துட்டார், எங்கள் தாத்தாக்கு அப்புறம் லீகல் பேரில் பேஸில் படி யூடிஆர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எங்கள் தாத்தாக்கு அடுத்த வாரிசு பேரில் பட்டா கொடுக்க சொல்லி நான் பெட்டிஷன் கொடுக்கல, இவ்வளோ நாள் நான் பெட்டிஷன் ரிமைண்டர் பெட்டிஷன் கொடுத்தேன், ஆர்டிலையும் கேட்டேன் அப்படின்றதும் மேண்டமஸில் சொல்லிவிட்டு, ஆர்டியில் கேட்டன்ற மாதிரி சொல்லாமல் கூட மேண்டமஸில் போயிட்டு ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டா வேண்டாம், அதுக்கப்புறம் நான் திருத்திக்கலாம். ஓகே, இந்த படிநிலையும் எப்படி திருத்தலான்ற விஷயம் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் நான் பத்திரத்தை பற்றி நானே சொல்லுவேன். அடுத்த முடிவு வந்து அண்ணா சொல்லுவார். இவ்வளோ நேரம் பட்டா பற்றின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ லாங்காக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு பார்த்தீங்கன்னா தான் சில தகவல்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நாங்களே ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்து கேட்டோம். போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் ஆமாம், எந்த தகவல் கிடைக்கும். ஆமாம், அது பிரச்சனை இருக்கிறவனுக்கு தான், அதாவது என்ன சொல்கிறதுன்னா வகுத்து வலிக்கிறவனுக்கு தான் மருந்து தேவை. ஆமாம், அதனால் உங்களுக்கு வகுத்து வலினா உட்காந்து நீங்கள் பார்த்தாங்க. பார்ட் 3ல் பத்திரம் சம்மந்தமாக பேசுவார். அது சம்மந்தமாக நீங்கள் பார்ட் 3 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்ட் 1ல் நிலாவை சம்மந்தமாக பேசியிருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எந்த தேவைக்காக இருந்தாலும் நில சம்மந்தப்பட்ட எந்த தேவைக்காக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, இந்த டிஸ்பிளேலையும் சரி, திரு அருள்வேடி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பார்ட் 3 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி.